எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன காரணம்னு சொன்னாங்க. இருந்தாலும் உங்க மான் வந்ததாகவும் சொல்லிருக்கீங்க. கொஞ்சம் விவரங்கள் விஷயங்கள் தெரிஞ்சுக்கலான் இருக்கீங்க. வாங்க, எங்க இருந்துருக்கீங்க? வெளிமலையில இருந்து. எந்த இடத்துல வந்திருக்கீங்க? வேள்விமலை சாரல். வெளிமலைக்கு காதம் 20 காதம். மான தேடி இருந்தீங்க, துரத்தி இருந்தீங்க, விரட்டி வந்தீங்க. கனவு நினைச்சா தேடலாம், தேவை நினைச்சா துரத்தலாம். மான பிடிக்கணும் வந்திருக்கேன். பிடிக்க வந்த மான அழகான மான, அற்புதமான மான, ஓவியமான மான, ஓவியமான மான. நீங்க தான் பிடிக்கணுமா? நீங்க அணிக்கணுமா? நீங்க கொஞ்சமா? வேற கொஞ்சம் கூடாதா? வேற அணிக்க கூடாதா? உங்களுக்கு யார் பிடிக்க கூடாதா? என்னைய தவிர யாரும் பிடிக்க கூடாது. அப்ப நீங்க வளர்த்த மானா. அதுக்கு யாராவது ஆமா போடுறது வருவாங்க. இன்னைக்கு ஆமா போடுற இழுச்சா போய் நீங்க தானே. என்ன இல்லப்பா, பேசுற பேச்சு பக்குவமா இருக்கும். நான் அப்படிதான் பேசுவேன். நீ எப்படி வேணாலும் பேசிட்டு பா, எனக்கு தேவையில்லை. சரி, யாரு இந்த இடத்துல யார் வந்திருக்கா, என்ன விஷயம் அப்படி தெரிஞ்சு பேசணும். ஏன் உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அவசியமா? எனக்கு இல்ல, அவசியத்தோட வந்திருக்கேன்னா நான் கேக்குறேன். மாடு உங்களுக்கு வேணும் இருக்கீங்க, அப்ப நீங்க தான் அவசியத்தோட வரணும். நான் அவசியத்தோட அவசியமே கிடையாது. கேட்ட விஷயங்கள் எல்லாம் தெரியும். அப்புறம் நீங்க வளர்த்த மானா, நான் வளர்த்த மானா எதுக்காக தேடி வரணும்? வளர்த்த மாடு இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இல்ல சவடால எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுற பேச்சுக்கு இப்படி சொல்லும் அப்படி சொல்லுன்றது நீங்க ஒரு வாத்தியார் அடைய வளர்த்தல. எனக்கு சொல்றதுக்கு வாத்தியார் வேண்டாம். இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, நான் சொல்றதுக்கு ஆமா போடுறதுக்கு ஒரு ஆம்பளை கிடைச்சிருக்கீங்க. வார்த்தை ஒரு ஆமா போடுறாளா வந்துருவீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கீங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரேன் அப்படின்னு இருக்கு. வளர்த்த மான் கிடையாது, பிறரால் வளர்க்கப்பட்ட மான். ஓ, தானே வளர்த்து தானே அனுப்பி கூடாது இல்லையா? உண்மைதானே? சத்தியமா தானே? அதாம உண்மை. சரி, கையில வச்சுக்க. பேர் என்ன? அம்பு. அம்புக்கு மறைவெயர் சிலிமுகம். சிலிமுகத்தின் தன்மை நாட்டில போது கவர்தலுக்குரிய தன்மை இந்த அம்புக்கு உண்டு. எதை வேணாலுமா? எதை வேணாலும், எனக்கு எது தேவையோ அது. சரி, இப்படிப்பட்ட பொருளை கையில வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு தேவையில்ல மானு, அதை காமிச்சு மான பிடிச்சு போயிருக்கலாம்ல. அப்படி இதை காமிச்சு ஏமாத்தி பிடிக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அப்ப ஏமாத்த கூடாது நினைக்கிறீங்க? ஏமாத்த விடாது, கண்டிப்பா கண் வசப்படுத்தி அதை கையால பிடிக்கணும். ஆமா. இப்ப வேட்டையின் தர்மம் என்ன, தத்துவம் என்ன? வேட்டையினுடைய தர்மம் என்ன அப்படின்னா, அதாவது வேட்டையினுடைய தர்மம், வேட்டையினுடைய தத்துவம். வேட்டையினுடைய தர்மம் என்னன்னா, 2 மான்கள் புணர்ச்சியில இருக்கின்ற பொழுது அந்த மானை வேட்டையாடக்கூடாது. சரி. ஒரு குட்டியா இருக்கக்கூடிய சிறு குட்டியால வேட்டையாடக்கூடாது. நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஜீவராசியை வேட்டையாடக்கூடாது. இதான் வேட்டையினுடைய தர்மம். வேட்டையின் தத்துவம் கொண்டு வா அல்லது கொன்றுவா. அப்ப எல்லாமே 2மே உங்களுக்கு தெரியுமா? தெரியாம வந்திருக்காங்க. தெரியுமான்னு கேட்டா தெரிஞ்சா தெரியும் சொல்லி, இல்லன்னு இல்லன்னு சொல்லுங்க. தெரியாம யாரும் வந்து கிடையாது, தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது, எல்லாம் தெரியாதவங்க யாரும் கிடையாது. தெரியுமானா தெரியும், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. என்ன ஜெயபாண்டி பேரை சொல்ற அளவுக்கு நீங்க பெரிய ஆளாயிட்டீங்க. இல்ல, என் பேரை சொல்றது நீங்க பெரிய ஆளா இருக்குமா? உங்க பேரை நான் சொல்ல மாட்டேனா? நீங்க என்ன பெரிய இந்த அவ்வையார் வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு உங்க பேரை சொல்லாம? ஐயா, யார் வீட்டு பக்கத்தை வீட்டு போனா தேவை கிடையாது. உங்களுக்கு தேவை என்ன வார்த்தைகள்? அந்த புள்ள ஏன் வீட்டு பக்கத்துல இருக்க, அவையார் வீட்டு பக்கத்துல அந்த கிளவியாயா? உனக்கு வந்துருச்சுலாங்க. கீழ ரங்கத்துல கீழ தூக்கி போட்டுருவேன். ஓ, எல்லாரும் ஏதோ சேட்டையோட இருக்கீங்க. ஆனா ஜெயபாண்டி நீங்க நினைக்கிறீங்க என்ன? கேள்விப்பட்டிருக்கீங்க நினைக்கிறேன். என்னன்னு? ஜெயபாண்டி கேள்விப்பட்டிருக்கீங்க. சரி. நல்லது. ஓட்டை இல்லாத இடம் ஏதாவது இருக்கா? நீங்களும் மாலை ஓட்டுறீங்க. நான் கேக்குறேன், ஓட்டை இல்லாத இடம் இருக்கா? உங்க இடத்துல ஓட்டை இருக்கு, எங்க இடத்துல ஓட்டை இருக்கு. மனிதனாகப்பட்டவன் ஓட்டையோட பிறந்தா மறுபடியும் ஓட்டையாகப்பட்டது அப்புறம் வேண்டும் என்று 3 ஓட்டையை போட்டு அங்க அனுப்புறாங்க. நிரந்தரம் என்பது இருக்கணும் இருக்காங்க. அதனால என்ன சொல்ல வரீங்க? முடிவா மானுக்கு நெத்தியில போட்டுக்கலாம். அது பேர் என்ன? நெத்தியில போட்டுறதுக்கு பெயர் என்ன? முப்பட்டை. முப்பட்டைக்கு பெயர் இருக்குல்ல? பசுபதி பாசம் சொல்லக்கூடிய முப்பட்டை. பசுபதி பாசம் என்ற முப்பட்டை. ஆமா. இந்த முப்பட்டை யாரோட சின்னம்? முப்பட்டை யாரு அப்படின்னா சிவபெருமான். சிவபெருமான் சின்னம் முப்பட்டை. உண்மைதானே? அதே உண்மை. இப்ப ஒரு தாய் தகப்பன் இருக்காங்கன்னா பிள்ளைங்க தாயோட வழியில தெய்வத்தை கும்பிடுவாங்களா, தகப்பனோட வழியில தெய்வத்தை கும்பிடுவாங்களா? தகப்பனுடைய வழியில இருக்கக்கூடிய தெய்வத்தை தன்னுடைய குலசாமியா கும்பிடுவாங்க. அப்ப குலசாமியா கும்பிடுறது தந்தையோட தெய்வத்துல. தகப்பனுடைய வழியில நாம பிள்ளைகள் வந்து குலசாமியா கும்பிடுவாங்க. உண்மைதானே? ஆமா. இப்ப உங்க சிவபெருமான் சொல்றீங்க இல்லையா? சிவபெருமானுக்கு எத்தனை பிள்ளைகள்? சிவபெருமானுக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படின்னா, விநாயகர் பெருமானை சொல்லலாம், முருகப் பெருமானை சொல்லலாம், ஏன் ஐயப்பனையும் சொல்லலாம். சிவனுடைய பிள்ளை. அப்ப உலக நீதியா எடுத்துக்காட்டு 3 பிள்ளை. ஆமா. அரிக்கும் அரணுக்கு பிறந்தனாலே ஹரிஹர சுதன். உண்மைதானே? ஐயப்பன். சரி. ஆமா. நீங்க தான் சொன்னீங்க தகப்பனோட வழியில தான் தெய்வத்தை கும்பிடணும்னு சொல்லிருக்கீங்க. சரி. சிவனோட பிள்ளை விநாயகர். ஆமா. விநாயகர் என்ன போட்டிருக்காரு? விநாயகர் முப்பட்டை தான் அணிவாரு. முப்பட்டை போட்டிருக்காரு. ஆமா. விநாயகர் அதாவது சிவபெருமான் பிள்ளை முருகன். முருகன் என்ன போட்டிருக்காரு? முருகனும் முப்பட்டை தான். முப்பட்டை தானே? ஆமா. ஐயப்பனும் சிவபெருமான் பிள்ளை தானே? ஆமா. அவர் மட்டும் ஏன் ராம போட்டிருக்காரு? ஐயப்பன் நீங்க தான் சொன்னீங்க சிவபெருமான் பிள்ளை தான் விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், ஐயப்பன் 3 பேருமே சிவபெருமான் பிள்ளை. நீங்க அப்ப விநாயகர் பட்டையை போட்டிருக்காரு, முருகன் பட்டை இணைச்சிருக்காரு,
ஆனா ஐயப்பன் மட்டும் ஏன் ராம போட்டிருக்காரு? நீ ஒரு முடிவோட வந்திருக்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஐயப்பன் பக்தர்கள்லாம் நாடகத்தை வச்சிருக்காங்க இல்லையா, சிரமப்பட்டு. சரி. அப்ப அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு செய்தி சொல்லணும் இல்லையா? சரி. அந்த ஐயப்பன் நாமப்பட்ட மணிகண்டனாகப்பட்ட மட்டும் ஏன் ராமத்தை போட்டிருக்காரு? சிவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய 2 பிள்ளைகள் பட்டை அணிகின்ற பொழுது மணிகண்டன் என்று சொல்லக்கூடிய ஐயப்பன் மட்டும் ஏன் நாமத்தை அணிஞ்சிருக்காரு அப்படின்னா, இப்ப சிவன் அப்படின்ற முப்பட்டை எந்த இனத்தை சேர்ந்தது? சைவ மதத்தை சேர்ந்தது இந்த முப்பட்டை அணியக்கூடியது. ஆக நாமம் அணியக்கூடியது வைணவ இனத்தை சேர்ந்தது. ஆக அதாவது வந்து சிவனுடைய பிள்ளையா இருந்தாலும் ஐயப்பனை வளர்த்தது யாரு அப்படின்னா பந்தலராஜன். அப்படிப்பட்ட பந்தலராஜன் வந்து வைணவ இனத்தை சேர்ந்தவர். ஆக அவர் நாமம் அணியக்கூடியவர். ஆக தன்னுடைய தந்தையாகப்பட்ட பந்தலராஜன் நாமம் அணியக்கூடிய காரணத்தினால ஐயப்பனும் நாமத்தணியினாரு. ஆக தகப்பனை சொல்லக்கூடிய பந்தலராஜனுடைய வழியை பின்பற்றி நாமத்தை அணியினாரு. இதுதான் கேட்ட விஷயம். அப்ப வளர்த்த மன்னனாகப்பட்டவன் பந்தல மன்னன். இந்த பந்தல மன்னன் ஐயப்பனை எடுத்து வளர்த்தனாலதான் தன்னோட தாய் தகப்பனோட வழியிலே தெய்வத்தை வணங்குறாரு. ஆமா, உண்மைதானே? உண்மைதான். பரவாயில்ல, எதிரியா இருந்தாலும் உண்மையை சொன்னா ஏத்துக்கக்கூடிய தன்மை இருக்கணும். அருமையான விஷயம் சொல்லிருக்கீங்க. சரி சரி, நல்ல பரவாயில்ல. அப்ப ஏத்துக்கிறீங்க கண்டிப்பா. ஆக இன்னைக்கு ஒரு ஐயப்பன் வர்றதுனால ஒரு விஷயத்தை கேட்டு நீங்க இந்த இடத்துல வந்து சரி அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்க. அப்படித்தானே? உண்மைதானே? ஐயப்பன் அப்படின்றாலே பிடித்த நிறம் எது அப்படின்னா கருப்பு. உண்மை. கன்னி தெய்வங்கள் ஆக பிடித்த நிறமாகப்பட்டது கருப்பு நிறம் அணிகிறாங்க. ஆடையெல்லாம் கருப்பு நிறம் அணிகிறாங்க. மாலை இந்த பக்தர்கள் ஏன் கருப்பு நிறம் அணியணும்? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல காரணம் இருந்தா என்ன காரணம் அப்படின்றத எங்க நீ சொல்லுவோம். சொல்லுக்கா சொல்லுக்கா. ஏன் மச்சின் என்ன அப்படிதான் சொல்லுவார் சொல்லுக்கான்னு? என்னங்க அப்ப எனக்கு அண்ணேனா உங்களுக்கு? ஆமா எனக்கு மச்சினே. என்ன உறவு கும்பிடுறீங்க? என்ன முறையை கும்பிடுறீங்கன்னு கேக்குறேன். அதாம முறை. இப்ப என்னை பார்க்க உனக்கு எப்படி தெரியுது? நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி இருக்கீங்க. நீங்க நினைக்கிறீங்க. ஆனா எப்ப நான் உங்களை அப்படியே பார்த்தனோ சரி எங்க அத்தை மக மாதிரி இருக்கு. போது நிப்பாட்டுப்பா. ஆனா இன்னொரு விஷயம் சொல்லுமா, உண்மையை சொல்லு. என்ன? ஆனா நீங்க கோவப்படையிலையும் சரி அமைதியா இருக்கிறையும் சரி ரொம்ப அழகா இருக்கு. உங்கள்ட்ட கேட்கல, உங்க வேலை என்னமா அதை மட்டும் பார்க்கணும். ஏன் பிடிக்குது உங்களுக்கு? ஏய் உனக்கு அப்ப ஐயப்பன் பக்தராகப்பட்டவர் ஏன் ஆலயத்துக்கு போகும்போது கருணரை வேஷ்டியும் கருணரை சட்டையும் போடுறாங்க? இதுக்கு காரணம் ஏதாவது இருக்கா? அது பல காரணம் இருக்கு. இதெல்லாம் போய் காரணம் சொல்ல முடியுமா? என்ன மலுப்புற என்ன விஷயம்? நானும் பல காரணம் இருக்கு. நாமம் போடுறதுக்கும் பட்டை போடுறதுக்குன்னு நாம சொல்லிடலாம்ல. என்ன விஷயம்னு கேட்டீல? அது நான் சொன்னல. தேவையில்லாம பேசக்கூடாது. தேவையில்லாம ஆரம்பிச்சு ஆரம்பிச்சது நீ அப்படிதான் பேசுவேன். என்ன பேசுவேன்? அப்படிதான் பேசுவேன்றல. பேசுறது வேற எங்கயா பேசியா? அது உன்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேசுறது? ஆரம்பிச்சது நீ தான ஆரம்பிச்ச. அப்படிதான் பேசுவேன் நான் சொல்லிட்டேன்ல. என்ன அப்படிதான் பேசுவேன். நீ பேசுறீல வேற எங்க? உங்க சட்டமா? இல்ல சட்டத்தோட பேசுறீங்களா? நான் வந்துட்டேன். நான் வச்சதே சட்டம். இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். உங்க சவடால் கொட்டாத அடிச்சு போடுறீங்க. நான் வர்ற வரைக்கும் நான் ஓ சட்டமா இருக்கலாம். இந்த இடத்துல நான் வந்தாதான் உங்க சட்டம் அடங்கும். உன்னால முடிஞ்சா தெரிஞ்சா கருப்பு நிறம் சொல்லு. இல்லாட்டி முடியல தெரியலன்னு சொல்லிட்டு போ. பேசுற வீராப்பா. என்னடா பண்ணலாம் அண்ணனே? அடிச்சு போடுமா ஓங்கி? யாரு கண்ணு? எனக்கு அண்ணனா? அவங்க இல்ல, அவங்க உங்க அண்ணன் கூப்பிட சொல்லிருக்கேன். அப்ப உன குழந்தை. ஏய் குழந்தை எழுத்து போட பாத்துக்கோ. அதானே? முறையெல்லாம் சரியா இருக்கணும். என்ன பண்ணுங்க பண்ணுங்க அந்த பிள்ளை உள்ள இருந்து ஓடி வர போகுது. பண்ணுங்க ரெண்டு பேரும் கையில வச்சுக்கங்க. யாராவது ஒருத்தர் அடிங்க. நான் எப்படி அடிக்கிறீங்கன்னு ஒரு தடவை பாக்குறேன். நீ எதுவும் பேசாத ராஜா. அந்த சொல்லு கேட்டாலே வந்துடுறேன். அப்ப கருநிற வேஷ்டியா அனுபவிக்கிறாங்க அப்படின்னா சனீஸ்வரவானுக்கு பிடிச்ச நிறம் என்ன நிறம்? சனீஸ்வர பகவான். சனீஸ்வருடைய நிறமே கருநிறம் தானே. ஏன்னா அந்த காலத்துல ஒரு ஐதீகமே இருக்கு. இந்த ஐயப்பன் பக்தர்கள்லாம் போகும்போது அந்த ஆரம்பத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாழை இந்த நீங்க சொன்ன மாதிரி காவி வேட்டி காவி சட்டை எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட போட்ட பக்தர்கள்லாம் போய் ஆலயத்துல அந்த ஐயப்பனை வணங்கினாங்களா. இந்த சனீஸ்வரன் பகவானாகப்பட்டவன் எங்களை பிடிச்சு ரொம்ப துன்பத்தை துயரத்தை கொடுக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தீங்கன்னா ஐயப்பன் பக்தர்கள்லாம் போய், அதாவது ஐயப்பன் பக்தர் போய் ஐயப்பன் கிட்ட வேண்டிக்க. அப்பதான் ஐயப்பன் சொல்றாரு,
குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை. ஆனா உங்களை மாதிரி குருன்னு பார்த்தா என்ன நடக்குமோ தெரியாது, அது அப்புறம் பார்த்துக்கோ. அப்படிப்பட்ட சனீஸ்வரன் பகவானு கிட்ட போய் ஐயப்பனாகப்பட்டவர் கேட்கிறார், என்னோட பக்தர்கள் என்னோட ஆலயத்துக்கு வரவங்கலாம் நீ சனீஸ்வரன் பகவான் பிடிச்சு ரொம்ப துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்குறேன்னு சொல்றாங்க, ஆனா என் பக்தர்களை நீ பிடிக்க கூடாதுன்னு சொல்ல. அப்பதான் சனீஸ்வரன் பகவான் சொன்னாரா, உன்னோட கடமையை தீர்க்கணும் அப்படின்னா என் கடமை நீ தீரு. என்ன கடமைனா எனக்கு பிடிச்ச நீரம் கருநீரம். உன் ஆலயத்துக்கு வர அனைத்து பக்தர்களுமே, அதாவது முதலாம் ஆண்டு மாலை போடுவாங்க கன்னிசாமி, இப்படிப்பட்ட கன்னி தெய்வங்கள் வரும்போது என்னோட ஆடை, எனக்கு பிடிச்ச ஆடை, எனக்கு பிடிச்ச நேரம் கரு ஆடை அணிவிச்சுட்டு வர சொல்லு. உன் பக்தர்களுக்கு எந்த துன்பத்தின் உயர்த்தி கொடுக்க மாட்டேன். சனீஸ்வரன் சனியாகப்பட்டவர் பிறந்திருக்கு அப்படின்னா அதுக்கு நஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கணும், உயிருக்கு எந்த ஆபத்தும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மனிதன் நினைச்ச ஐயப்பனை கிட்ட சத்தியத்தை வாங்கினாரா சனீஸ்வரன் பகவான். அப்படி சனீஸ்வரன் மகனுக்கு விரும்பகத்துக்கு ஏற்படுறதுனாலதான் அந்த இடத்துல மணிகண்டன் ஆகப்பட்ட ஐயப்பனுக்கு வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா கரு ஆடையை அணிவிச்சுட்டு போறாங்க. என்ன காரணம்? சனீஸ்வரன் பகவான் கேட்டுக்கிட்ட வேண்டுகோளுக்கு இணங்க ஒவ்வொரு பக்தர்களுமே கரு நிறத்தை அணிவிச்சுட்டு போறாங்கன்னு இது ஐதீகம். என்ன ஐதீகம்? ஐயப்பன் பக்தர்களுக்காக கொடுக்கக்கூடிய ஐதீகம். சனீஸ்வரனுக்கும் ஐயப்பனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற காரணத்தினால இந்த கருநீர ஆடை வந்தது. உண்மை அப்படின்னு சொல்றீங்க? கண்டிப்பா. ஏன்னா நியாயமா இருந்தா இதெல்லாம் ஏத்துக்கிறேன். அதே நேரத்துல என்னுடைய ஆலயத்திற்கு வந்தால் சனியினுடைய தொல்லை இருக்காது அப்படின்னு அன்னைக்கு நடந்துச்சு அங்க. அதே நேரத்துல வேற எங்கேயும் இங்க பக்கத்திலே இருக்குமா? ஏன்னா திருவாதவூர் என்று சொல்லக்கூடிய விரல் இருக்கக்கூடிய ஆலயம், இந்த ஆலயமாவோட முனிவராகப்பட்டவர் ராது சனியனுக்கே ஒரு சாபத்தை கொடுத்தாரா. என்ன சாபம் அப்படின்னா, வாத நோய் வர கடவுது அப்படின்னு சனியனுக்கே ஒரு சாபத்தை கொடுத்தாரா ஒரு முனிவன். ஆக இந்த வாத நோய் எங்க தீரும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஆலயத்திலே நீ போய் தொழுகையானால் வணங்கினேயானால் உன்னுடைய வாத நோய் தீர்ந்து விடும் அப்படி என்று சாபம் கொடுத்த அந்த முனிவரே விமோசனம் கொடுத்தாராம். அப்படி அந்த ஆலயத்திலே வந்து அந்த இறைவனை சிவனை வணங்கிய காரணத்தினாலே ஆக வாத நோய் ஏற்பட்டு சனியாகப்பட்டவன் வணங்கி குணமடைந்த காரணத்தினாலே அதன் பிறகு அந்த ஊருடைய பெயரே திருவாதவூர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பெயர் வந்தது. அப்படி பெயர் வரக்கூடிய அந்த நேரத்துல அப்பதான் சிவனே சொன்னாரா, ஆக என்னுடைய ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்களை, உன்னுடைய வாத நோய் இருந்தது இங்கதான், அந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்களை நீ சனியனாகப்பட்டவன் தொடக்கூடாது, எந்த ஒரு தொல்லையும் தரக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சிவனே சனியன் கேட்டுக்கிட்டாரா. ஆக வேற எங்க இங்க இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு போனாலே சனியனுடைய விளக்கம் தீருமா, நம்மளுக்கு விலகி போயிருவாரு. தொழுநோய் அப்படின்னு சொல்றாங்களே, இது தொழுநோய் வந்து நோய் கிடையாது. இது சாதாரணப்பட்ட மனிதர்களுக்கு வரக்கூடிய வியாதி கிடையாது, சித்தர்களுக்கு மட்டுமே வரக்கூடியது. ஒவ்வொருத்தர் மனிதர்கள் உடம்புலையும் பாத்தீங்கன்னா தொழுநோய் யார் உடம்புல இருக்கோ அவங்க சித்தருக்கு ஈடுகட்டவர்கள், ஈடு கொடுக்குமா அந்த சித்தர்களுக்கு இணைந்தவர்னு சொல்லி அந்த தெய்வத்தை வணங்குற மாதிரி அந்த அந்த தொழுநோய் பிடிச்சவங்களுக்கு உண்மையாலுமே சொல்லணும்னா பரம்பரை தொழில்நோய் அப்படிம்பாங்க. இந்த பரம்பரை எதற்காக வருது அப்படின்னா, அந்த பரம்பரையை வந்து முடிக்கணும் அப்படிங்கும் போது அந்த தொழுநோய் இருக்கவங்களுக்கு வருடத்துல ஒரு நாள் சாப்பாடு வாங்கி போட்டு ஆடைகள் வாங்கி கொடுக்கணுமா. அப்ப வந்து பரம்பரையா வர்றது முடிச்சு போயிரும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு. அப்ப திருவாதூர் அப்படின்ற பேருக்கு அருமையான ஒரு விஷயத்தை சொன்னீங்க. இது யாரு கொடுத்த வரன்னு சொன்னீங்க? சிவபெருமான். ஆமா, உண்மைதானே? ஏன்னா என்னுடைய ஆலயத்திலே வணங்கி உனக்கு வாத நோய் குணமான காரணத்தினாலே என்னுடைய ஆலயத்தை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் தரக்கூடாது. சிவனோட ஆலயம் சொல்றோம் இல்லையா? இப்ப மகாவிஷ்ணு பெருமாள், பெருமாளோட ஆலயத்துக்கு போகும்போது எந்த தெய்வத்தை பாப்பீங்க? பெருமாளோட ஆலயத்துக்கு போகும்போது உண்மைதானே அவர் உருவச்சிலை இருக்கு இல்லையா? ஆனா ஏன் சிவனுக்கு மட்டுமே லிங்க சிலை இருக்கே, உருவச்சிலை கிடையாது? என்ன காரணம்? நீ விசில் அடிச்சுக்கிட்டே இரு, கேட்கதான் வந்திருக்கேன். ரொம்ப பாசமா அக்கா அக்கான்றது. பிரம்மனுக்கு உருவ வழிபாடு கிடையாது, சிவனுக்கு லிங்க வழிபாடு தான் இருக்கு, உருவ வழிபாடு கிடையாது. சிவனுக்கு அந்த லிங்கம்னா கீழே இருக்கிறது யாரு, மேலே இருக்கிறது யாரு? இது யாரு கொடுத்த வரமா சாபமா? இது என்ன காரணம்? இத மட்டும் சொன்னீங்கன்னா சேட்டக்கார செய்யப்பாண்டி பிழைச்சு போவீங்க, இல்லன்னா அவனே ஒரு சொட்டையை ஒடிச்சு விட்டு தான் அடிச்சுடுவேன். ஆனா ஒருத்தர் வந்து நம்ம ஊருக்காரு உனக்கு பேசிக்கிட்டு எனக்கு தெரியும்.
என்னமோ சொல்றாரு, என்னமோ வேடுவர்கிட்ட கேளு அப்படின்றது எனக்கு எல்லாம் தெரியும். ஆமா, அதனால உனக்கு வந்து இந்த உங்களுக்கு லிங்கம் என்று சொல்லக்கூடியது எப்படி உருவாகுச்சு, ஏன் அந்த மாதிரி வணங்கணும் என்ற ஒரு காரணம் வேணும். அதானே வேற ஒன்றும் சாதாரண விஷயம் என்ன அப்படின்னா, முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து யாகம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அடி யாகம் நடத்துகின்ற பொழுது அப்பத்தான் அந்த இடத்துல நாரதர் வந்தார். நாரதர் வந்த உடனே இதனுடைய அபிர்வாகத்தை, இந்த யாகத்தை யாருக்காக நடத்துறீங்க, எந்த தெய்வத்துக்காக நடத்துறீங்க அப்படின்னு கேட்கிற பொழுது அப்பதான் சொன்னாங்கன்னா, சிலர் சொல்லிருக்காங்க சிவனுக்கு அப்படின்னு, சில பேர் மகாவிஷ்ணுவுக்கு இருக்காங்க. ஆனா உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லையே, யாருக்காக இந்த யாகம்? ஆக ஒரு முடிவு வேணும் இல்லையா? ஆக அப்படி முடிவு வேணும்னா இந்த மும்மூர்த்திகளிலே யாரு பொறுமையானவங்க அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு அதனுடைய அபிர்வாகத்தை, யாகத்தை அவங்களை நினைச்சு யாகம் நடத்துங்க அப்படின்னு நாரதர் சொன்ன உடனே, அப்ப 3 லோகம் செல்ல வேண்டும், மும்மூர்த்திகளை பார்க்க வேண்டும். இந்த மும்மூர்த்திகளை யாரு பொறுமையானவங்க சோதிக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கணும். பார்க்கணும்னா யாரு போகலாம், அவ யார் அனுப்பலாம் அப்படின்னு முனிவர்கள்லாம் பேசுறாங்க. அப்படி பேசுகிற பொழுது சரி இவர்தான் சரியான ஆளு அப்படின்னு பிருகு முனிவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆக பிருகு முனிவர், இங்க கேளுங்கம்மா, விஷயத்தை கேட்டீங்கல்ல, சொல்லு உங்க அக்காவுக்கு. அதாவது அவர் ஒண்ணும் சொல்லல, நாடகத்தை சீக்கிரமா பேசி முடிச்சுட்டு கிழவனோட வேஷம் போடுங்க, போட்டாதான் நல்ல முறைப்படி நாடகத்தை நடத்த முடியும். ஏற்கனவே கிழவனதான் கூட்டிட்டு வந்திருக்கு, இன்னும் கிழவ வேஷம் போடாட்டி என்ன அப்படிங்களா? இதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம், நான் கிழவனே கிழவி அவ்வளவுதான், வேற என்ன? கிழவினா தலைவின்னு கேட்ட அர்த்தம், கிழவனுக்கு என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். கிழவனா பெரிய உழவன்னு சொல்லுவாங்க, அதுதான் உண்மை. ஆனா சேட்டக்காரா நீங்க தெரிஞ்சிருக்கீங்க கிழவ உழவுக்கு சரியான ஆளு, பரவாயில்லைங்க. ஏன்னா அந்த ஆமா இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு பெரிய பொறாமை என்ன உண்டு, எனக்கு என்னட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது மத்த ஆம்பளைகிட்ட பேசவே கூடாது. எனக்குலாம் எப்படி தெரியுங்களா? உனக்கு என்ன தங்கச்சி, நீ ஒரு எனக்கு அண்ணன் மான கட்டவனே, தங்கச்சி பின்னாடி ரசிக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆளை பாத்திருக்கீங்களா? பிருகு முனிவர் என்ன பண்றாரு, மும்மூர்த்திகளை பார்க்க வேண்டிய பொறுமையான ஆறு அடி என்பதை தெரிய வேண்டும் என்பதற்காக எங்க போறாரு, சத்தியலோகம் போறாரு. சத்தியலோகம் போன உடனே அங்க என்ன அப்படின்னா பிரம்மதேவன் இருக்கிறாரு. பிரம்மதேவன் இருக்கிறவரு அங்க அமர்ந்திருக்கிறாங்க, கலைவாணி அங்க அமர்ந்திருக்காங்க. அப்படி பிரம்மலோகத்திற்கு போகின்ற பொழுது, சத்தியலோகத்துக்கு செல்கின்ற பொழுது பிரம்மன் இவரை வா அப்படின்னு சொல்லி வார்த்தையை கேட்க கூப்பிடவே இல்லை. ஒரு போறாரு, உட்கார்றாரு, இருந்தாலும் வாங்க அப்படிங்கிற வரவேற்பே இல்ல. ஆக அப்ப பிருகு முனிவர் போகும்போது பிரம்மனும் மகா அந்த இடத்துல யார் இருக்கா, கலைவாணி. அப்ப அவங்க 2 பேருமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க எல்லாம் எதுவும் செய்யலீங்க. அவங்க என்ன கலைவாணி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இசை மீட்டக்கூடியவங்க, வீணையை எடுத்து இசை மீட்டக்கூடியவங்க. அது இசை மீட்டு கொண்டிருக்கக்கூடிய ரசனைகள் இருந்தாரு பிரம்மதேவன். இவர் போனதை பார்க்கல, கவனிக்கல, வரவேற்பு கொடுக்கல. முனிவர்கள் கோபமான முனிவர் யார் அப்படின்னா பிருகு முனிவர். நம்ம ஒருத்தர் வந்திருக்கோம், என்ன ஏதுன்னு கவனிக்காம இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, பிரம்மதேவா ஒரு முனிவர் வந்திருக்க, இதே நீ கண்டுக்கிறாம இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த பூலோகத்திலே உனக்கு ஆலயமே இருக்காது, உன்னுடைய உருவத்தை வச்சு யாரும் வழிபட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சாபத்தை பிரம்மதேவனுக்கு கொடுக்கிறாரு. அதன் பிறகு போறாரு, எங்க செல்றாரு, கைலாயம். கைலாயத்திற்கு செல்கின்ற பொழுது சிவனும் சக்தியும் அங்கே ஊடலில் இருக்கின்றார்கள். அது இருக்கின்ற பொழுது அவங்களும் அந்த நேரத்தில் இவர் என்ன பண்றாரு, விறுவிறுன்னு போயிடுறாரு. அப்படி விறுவிறுன்னு போகிற பொழுது அவங்களும் கவனிக்கல, வரவேற்பு கொடுக்கல. ஆனா அவங்க வேற எண்ணத்தில் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, ஆக வேறு காம எண்ணத்தோடு நீங்கள் நடந்து கொண்ட காரணத்தினாலே, எந்த எண்ணத்தோட இருந்தீங்களோ சிவனுடைய ஆண் குறியாகப்பட்டது அந்த கீழே விழுக கடவது அப்படின்னு சாபம் கொடுத்தார். சாபம் கொடுத்தாரு. அந்த சாபம் எப்படி இருக்கட்ட, மகாவிஷ்ணுட்ட போனாரு. அவர் பொறுமையானவர். போன என்ன பண்ணாரு, படுத்திருந்தாரு. பக்கத்துல லட்சுமி இருந்தாங்க. போன உடனே என்ன பண்ணாரு, காலை எடுத்து நெஞ்சில மிதிச்சாரு. மகாவிஷ்ணு பள்ளி கொண்ட ஆதிசேடன் மீது படுத்திருக்கிற பொழுது மார்பிலே மிதிச்சாரு யார், பிருகு முனிவர். அப்பொழுது அந்த மார்பை தடவி மகாவிஷ்ணு சொன்னாரா, என் மார்பை இவ்வளவு வலிக்குது, உங்க கால் எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லி பிருகு முனிவருடைய காலை தடவி கொடுத்தாரா யார், மகாவிஷ்ணு. அந்த அகந்தையர் சொல்லக்கூடிய ஒரு கண் உண்டு, அந்த கண்ணையை பிடிங்க
ஒரு கேள்வி கேட்குறீங்க. என்ன பாருங்க கேட்கணும்ல. ஆக அந்த கண்ணை பிடிங்கி எடுத்தாராம். ஆக அதனால அந்த அம்மா கோச்சுக்கிட்டு போனாங்க, உங்க மார்புல எப்படி இருக்கிறேன்னு. அதனால ஸ்ரீனிவாசனாக அவதாரம் எடுத்தாரு. அந்த அம்மா பத்மாவதியாக அவதாரம் எடுத்தாங்க. திருப்பதி ஏழுமலை என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலம் உருவாகிச்சு. அது அங்கே நடந்த கதை. நீங்க கேட்ட விஷயம் லிங்கம். அதாவது ஆண்குறியாகப்பட்டது அந்த விழுக கடவுது அப்படி என்று சொல்லி சாபம் கொடுத்ததினாலே உனக்கு உருவ வழிபாட முடியாது. அது சாபம் கொடுத்ததினாலே இது அந்த ஆண்குறியாகப்பட்டது அந்த விழுந்தால் இந்த பூலோகம் தாங்காது என்பதற்காக சக்தியினுடைய பெண்குறியாகப்பட்டதை இவங்க என்ன பண்ணாங்களா, எடுத்து அங்கே அதை தாங்க வேண்டும் என்பதற்காக அனுப்பினாங்களா. ஆக பெண்குறியாகப்பட்டது முன்னே சென்று அந்த ஆண்குறியாகப்பட்டதை தாங்கிக் கொண்ட காரணத்தினாலே லிங்கமாக உருவம் வந்தது. இதுதான் லிங்கம் உருவம் வந்ததற்கு காரணம். இதுக்கு விஷயம் பிருகுமுனிவருடைய சாபம். அப்ப ஒரு ஆண்மகன் ஒரு முனிவர் கொடுத்த சாபத்தினால, அன்று முனிவர் கொடுத்த சாபத்தினால தெய்வத்துக்கே இப்படி சோதனை ஆயிருச்சே. அப்ப சிவபெருமான் லிங்க முனிவர் கொடுத்த சாபத்தினாலதான் அந்த இடத்துல லிங்க வழிபாடா இருக்காரு. அந்த லிங்கத்தினுடைய அமைப்பு பாத்துறீங்களா? பாத்துறீங்க. கீழே பெண் குறியாவும் மேல ஆண் குறிவியாவும் இருக்கும். மேல சிவனோடவும் கீழே பெண்ணோட இருந்தாலும் இனிமே இப்படி போது நிப்பாட்டு பாருங்க. இருக்கடை இருந்தாலும் கூட உங்ககிட்ட போய் அந்த குறி இந்த அப்படிலாம் கிடையாது. இது வந்து புராணம். புராணத்துல பேசணும் அப்படின்னா இல்லாத கதையை சொல்லி பொய்யாத்தான்னு பேசுறாங்க. மாடு இல்லைன்னு சொல்றது அப்படியா? கட்ட வித்த கட்டுக்கிட்டு வேடிக்கையாக வந்தவரு தப்பித்த மாலை வச்சு துப்புகளை வேடிக்கையாக வந்தவர் தப்பித்த மாலை வச்சு துப்புகளை அழகா அழகா சொல்லுங்க பாப்போம். அதனால என் மாடு சிரிச்சா போதும். அச்சரிச்சி பல்லாக்கு நிறைஞ்ச மாடமா பக்குவமா பிடிக்க ஓகமா அச்சரிச்சி பல்லாக்கு நிறைஞ்ச மாடமா பக்குவமா பிடிக்க ஓகமா கொடுத்து போட்டா உனக்கு அவமா அத மறைச்சு வச்சா பெரிய பாவமா கொடுத்து போட்டா உனக்கு லாபமா அத மறைச்சு வச்சா பெரிய பாவமா அச்சரிச்சி பல்லாக்கு நிறைஞ்ச மாடமா பக்குவமா பிடிக்க ஓகமா என்னையா இந்த சத்தத்துல ரூம் நம்பரை சொல்றது பாத்தியா? அது என்ன கட்டுன்னா சும்மா தர போதுமா கட்டுல போதுமா எங்க தங்கிருக்கீங்க இல்ல பட்டு பத்த வேணுமா அப்படின்னு பட்டு பத்தே பாய்விரிச்சு படுக்கவா பேசணும் பட்டு பத்தே பாய்விரிச்சு படுக்க வைக்க ஓடி பட்டு பத்தே பாய்விரிச்சு படுக்கவா பேசணும் ஏழு யாரு வாழ்க்கையில அம்மிக்கு வைக்கணும் ஓடியா அப்படி
அமுக்கணும் கேருங்க. என்னது மேலு கால் வலிச்சதுன்னா அமுக்க வேணும்னா மாசத்துல 30 நாள் வந்து அமுக்கணும். பரவாயில்லையா? ஒரு நாள் கூட ஓய்வு கொடுக்க மாட்டேன். 30 நாள் என்னம்மா 50 நாள் அவிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளே உன் வண்டி செட்டுக்கு போயிடும். அதுக்கு பட்டி பட்டி பாய்பிரிச்சு பட்டிக்கமா வேணுமா மேலு கால் வலிச்சதுன்னா அவிக்கிறது ஒழு ஒழுன்னு ஒழு ஒழுன்னு நான் சொல்றேன். அப்புறம் நீங்க சொல்லுங்க. என்ன வேலை நாங்களும் கொஞ்சம் சொல்லிக்கிறோம். அதானே முழு முழுதான் நாங்களும் சொல்லலாமா? வீட்டுக்கு போறதா இல்ல அதானே நீ மாலை போட்டிருக்க. ஒழு ஒழுன்னு கொளுத்தமா நம்ம இது முழு முழுன்னு கொளுத்தமா நம்ம இப்படி கொளுத்ததா எனக்கு தானம்மா. சொம்பு வச்சு முட்டுச்சுன்னா எனக்கு வாதிக்குமா? சொம்பு வச்சு முட்டுச்சுன்னா எனக்கு வாதிக்குமா? சொம்பு வச்சு பாதிச்சா அதுக்கு வாதிக்குமா? ஓடியா. எடுத்து சொன்னா உனக்கு புரியுமா? ஏமா எடுத்து சொன்னா உனக்கு புரியுமா? எடுத்து சொன்னா உனக்கு புரியுமா? அனுபவிச்சா தானே தெரியுமா? எடுத்து சொன்னா உனக்கு புரியுமா? என்னை அனுபவிச்சா தானே தெரியுமா? அஞ்சரிசி மலரகி நிறைஞ்ச வாசம் அம்மா ரமணிய ஓடம் எவ்வளவு விஷயமெல்லாம் இருக்கு. இப்படி விஷயங்கள்லாம் இருக்கையில ஓலப்பாய்க்கு விதி இல்லையா? நீங்க வந்து பஞ்சு மட்டை வாங்கிக்கல. பஞ்சு மட்டை என்ன? நிப்பாட்டியா நீ வேற. அப்படித்தாம்மா இருப்பாங்க. 10 பைசா வட்டிக்கு வாங்கினாலும் 10 பத்தா மல்லிகைப்பூ ஒரு மூடை கூட வாங்கி கொடுத்துருவாங்க. ஆமா. இந்த அவன மாதிரி அந்த செவரு கூட வீட்லயே பாத்ரூம் உணர்த்தமா சும்மா ஐயா. ஆமா. அதனால இப்ப மாணிக்க என்ன சொல்றீங்க நீங்க? மான் வேணும் இருக்கீங்க. ஆமா. ஏன்னா நிறைய பேசக்கூடிய நேரம் இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா அடுத்து எங்கயாவது நம்ம தானே நாளைக்கு நம்ம அடுத்து எங்கேயாவது இப்ப பாக்கணும்னு சந்திக்கிற மாதிரி பேசுறீங்க. சரி நிப்பாட்டியா நீ எத்தனை நாள் சந்திச்சாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். சரி. இப்ப என்ன வேண்டுகோள்னா நம்ம மிருதங்க வித்வான் சரி உத்துவாரா என்ன வாடகை புதிய பெருமான் என்ன வாடகை அது என்ன சொல்றாரு, உங்களை என்னால அசிங்கப்படுத்த முடியாதுன்னு சொல்றாரு யாரு அவரு. பேசிக்கிறோம் 2 பேரும். அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். இங்க வாங்க. அதுக்கு பயந்தாலும் யாரும் கிடையாது. கொஞ்சம் பாருங்க. இயல் இசை நாடகம். இயல் என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது நடிப்பு. ஆமா. மூணுமே தெரிஞ்சாதான் ஒரு நடிகைன்ற அர்த்தம். பேசிக்கிட்டே இருக்கவும் கூடாது, பாடிக்கிட்டே இருக்கவும் கூடாது. சரி. இப்ப என்ன முடிவா சொல்ல வரீங்க? இருக்கட்டும். வேலன் வேடன் விருத்தன் சொல்றாங்க. இந்த விருத்தன்னா என்ன வேஷம் தெரியுமா? கிழவன் வேஷம். கிழவன் வேஷம் போட்டு ஆடணும். இவ்வளவு நேரம் பேசுனீங்க, நல்லா பாடுனீங்க, அடுத்தது ஆடக்கூடிய நேரம் வந்திருக்கு. அதனால என்ன சில பேர் என்ன பண்றாங்க, கிழவன் வேஷமே தெரியாம கையில அம்ப புடிச்சுக்கிட்டு நான் தான் வேடுவன்னு வந்து நிக்கிறாங்க. ஆனா எப்பாடியா நாங்க எதுக்கும் தயாரா இருப்போம். கேட்ட பதிலு மானுக்குள்ள அங்க லட்சணம் அடையாளத்தை சொல்லிவிட்டு கிழவ வேஷம் போடும். அடையாளம் சொல்லிட்டு யாரும் பேராதீங்க. கிழவ வேஷம் நடக்கும். அது 1/2 மணி நேரம் நடக்கும். அதை பார்த்துட்டு முழுமையான ஒரு ஊர் நல்லா இருக்கும் அப்படின்னா முழுமையான வெள்ளி திருமணம் எது அப்படின்னா கிழவ வேஷம் போட்டு முடிக்கிறது. அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம விளையாடுறோம். பக்தர்களுக்காக முழுமையாக நிறைவாக முடிக்க வேண்டும் என்ற காரணத்தாலே மானினுடைய அடையாளம் என்ன? இது மேவாதம்மான் நல்ல ஜாதிமான் மேயாதம்மான் மேயாதம்மான்
அம்மா அலை நிமிர்ந்து பாழாத மலரை கண்டதுண்டோ ஒரு மலரை கண்டதுண்டோ மானுக்குள்ள அங்க லட்சணம் அடையாள மாதிரி தெரியலையே. மானை தேடிப்பட்ட மாதிரி தெரியல. யார தேடி வந்தியா? யார் யார் தேடி வந்த? ஆயாலோட்டும் பெண்ணே ஆயாலோட்டும் பெண்ணே மாய வேட்ட போட்டா டேய் அண்ணா. அம்மா தோழி அண்ணா நீங்க அண்ணா தோழியை காணா எங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க என்னம்மா வந்தார்ல மான தேடி. ஆமா அவரு சொல்றாருமா நான் மானெல்லாம் தேடி வரல ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். சரி அந்த ஆள் நோக்கமா செவுத்துல ஜாக்கியலையே எதுல அது எனக்கு தெரியாதுமா. அண்ணன் அதுக்காரா? அண்ணே கக்கா போயிருக்காரு வருவாரு. சரி அதனால என்ன பண்ண நினைக்கிறீங்க? நீங்க போங்க நான் மரத்தை வெட்டுறேன். ஏ அப்பா எவ்வளவு பெரிய காடு. இன்னும் யாரும் வீட்டுக்கு போகலையா? நீங்க போனா தானே முடிக்கணும். உன் மரம் எப்படி வெட்டுற தூக்கி எதை தூக்கி வெட்டுறேன்னு பார்க்காம போக மாட்டாங்க. சாமானத்தை தூக்கி தான் வெட்டுவாங்க. எதை தூக்கி வெட்டுவாங்க? அதம்மா நல்லா எப்படி குனிஞ்சு வெட்டின்னு பாக்கணும்ல. கோடாலி வச்சுதாங்க மரத்தை வெட்ட முடியும். வேற எதை வெட்ட முடியும்? நீ குனிஞ்சு எப்படி வெட்டுறீங்க பார்க்கணும். அப்ப அவர் என்னை தனியா விட்டு போயிட்டாருல. ஓ நாங்க விடுறோம்ப்பா. நீங்க விட்டுட்டோம். இல்லம்மா பயந்து தனியால உன்னை விட்டு போல உன்னை பார்த்து நேர்ந்து விட்டு இருக்கிற போயிட்டா. காமோளத்து கூட முடியல இருக்கிற நீ. உன்னை ஒரு நாளைக்கு வார் பூச்சி அத வாராண்டி வாராண்டி விழேந்தி ஒரு தேன் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. அவர் என்னை கொஞ்சிறப்ப எப்படி இருக்கும்? மழை வருதா? ஆமா அவர் வேஷம் அவர் தானே போட்டு வரணும். மேகம் கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து மழை காத்து மழை காத்து கோயிலாக மயிலாக குரல் போல இசையாக மேகம் கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து பேசும் சிட்டு துள்ளி துள்ளி ஓடுவதென்ன தொட்டு தொட்டு
விட்டா ரொம்ப பிடிக்கும். நல்லது கம்பு கொடுக்குறா. அதனால வர்ற வழியில என்னுடைய பாலிய நினையிலே நம்பிராஜனை பார்த்தேன். பாத்தீங்களா? வள்ளி இங்க காவல் செய்யறதாக சொன்னாங்க. தாத்தா, நீங்க பாத்தீங்களா? கிழவன கூட விட மாட்டா போல இருக்கடா. அதானே வள்ளி. ஆமா, வாயா, போயிருவோம், வீட்டை பக்கம் போவோம். ஆனா இதை அடிக்கும் ஒரு இறங்க உன்னை விடாது பாத்துக்க. தங்கச்சி எப்ப போறீங்க? இது இல்லையா கூப்பிடு. தாத்தா வணக்கம் தாத்தா. நீதான் வள்ளியா? அப்படியே போட்டு வைங்க. ஒரு பொம்பளை விட்டு வைங்க. கையில பிடிச்சு போங்க. தாத்தா நீங்க யாரு எதுக்கு வந்தீங்கன்னு அண்ணன் சொல்லிட்டாரு, தோழின்னு சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்கு எந்த வேணும் நீங்க வந்தீங்க? 16 செல்வமும் பெற்று நீ நல்லபடியா வாழணும். ஆசீர்வாதம் பண்ண போறாரா, என்னையா பண்ண போறாரு? நீ என்ன கலட்டு பயிலாட்ட போறியா, ஓத வந்த ஆளாட்ட போறியா? ஆசீர்வாதம் பண்ணனே. அதனால இவங்கெல்லாம் யாரு? இவங்க என்னோட அண்ணன், அவருடைய என்னோட அண்ணி. கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையே. நீ வேணா புடிச்சு தொங்கி இறங்கிரு. இவ்வளவு நேரம் ஆகியும் சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை. பசிக்குது தாத்தா. எல்லா இடமும் சுத்தி வந்ததுனால ஒர்க்கா இருக்கு. சரக்கு சூப்பர் சரக்கு. உனக்கு ரொம்ப குஷுமுடா. அதனால பசியால் உடல் மெலிந்தேன், நீ ருசியாய முதலிப்பாய். பசியால் உடல் மெலிந்தேன், இது ருசியாய், இது ருசிப்பாய். பசியால் உடல் மெலிந்தேன், நீ ருசியாய் முதலிப்பாய். சகிக்க முடியவிட்டு சகிக்க பெருமையடி பசியால் அடி பசியால் உடல் மெலிந்தேன், நீ ருசியாய் ஏதோ இருந்தாலும் நீ தருவாய் பசியார. ஏதோ இருந்தாலும் நீ தருவாய் பசியார. விட்டு சகிக்க பெற்று வயடியேதா ஏதியேதா வட்டியேதா இருந்தாலும் நீ தருவாய் பசியார. தாத்தா நாட்டுக்குள்ள வந்தீங்கன்னா வடபாயத்தோட சாப்பாடா போட்டிருப்போம். நீங்க காட்டுக்குள்ள வந்திருக்கீங்க, அதனால இங்க மூணே 3 தேண்டு தான் இருக்கு. அது எங்க அண்ணன் வச்சிருக்காரு. என்ன கொடுத்தாலும் குடிப்பேன். தாத்தா, 2 ounce தான் இருக்கு. அத குடி, கீழே ஒரு கடி. இதுல கொப்புளிச்சு இது என்னடி ஏற்கனவே கடிச்சிருக்கு. உடு தாத்தா, நீ என்ன கடிக்காதா பாத்துட்டு இருக்க? பூரா கடிச்சதானே பாத்துட்டு இருக்க. நிறைய பல்லு பட்டது மாதிரி இருக்கு. பல்லு படத்தான் நல்லா எதமா. உங்களுக்கு எதுவும் பல்லு இல்ல? தாத்தா, நீ வேணா இந்த செட்டுக்குள்ள கழட்டிட்டு வாங்க. யாரும் கடிக்கல. அருமை வச்சு துருவி இருக்காங்க. தாத்தா, நீ வேணா ஒருத்தடா துருவி பாரு. உன் தேங்காய் வாங்கிட்டு வச்சு. இவ்வளவு தூரம் அலைஞ்சு சத்தியமா சொல்லிட்டேன். ஆண்டை உனக்கு தெரியாம படைச்சுட்டேன். தாத்தா, இப்படி வேணா துருவி பாரு. உனக்கிட்ட இது வரைக்கும் அலைஞ்சு உன்கிட்ட வாங்கி குடிக்க வந்திருக்கேன். அதனால நீ போய் இதே மாதிரி அங்க செய்யணும். உன் கொண்டாட்டி கொடு. தாத்தா, நான் கொடுப்பேன். தாத்தா, நான் கொடுப்பேனா? நீ குடிப்பியா? அது எப்படி குடிக்கணும் நான் சொல்லி தருவேன். ஏன்னா நீ வயசான ஆளு, உனக்கு பக்குவம் தெரியாது. எனக்கு அந்த அளவு சொல்லி கொடு. நீ காலை கொஞ்சம் தள்ளி வச்சுக்க. ஒட்டி வைக்க. தேனு தினமாவும் வச்சிருக்கோம். காலை தள்ளி வச்சுக்க. தேனை என்ன பண்ணணும்? தேங்காய் மூடி. நக்கி குடிப்பாப்ல. பஞ்சாமிர்தத்தை எப்படி சாப்பிடுவோம்? நக்கணும். நானே மாட்டேன். பஞ்சாமிரத்தை அத பழனிக்கு மாலை போட்டிருக்கேன் தாத்தா. 60 போட்டு போய் நக்கு. இந்த பொதி இதுக்கு தேன் சொன்னேன், யூடியூப்ல போட்டாதீங்கன்னு. இந்த பொதி வாங்கடா வைக்கிற காத்து அந்த வாடா வச்சிருக்கேன். அண்ணே, சரி தாத்தா, தேனை என்ன பண்ணணும்? என்ன நக்கித்தான் சாப்பிடணும். தினமாவ நம்ம அதை பிணைஞ்சுதான் தின்னணும். அப்ப தினமாவ பிணைஞ்சு தேனை நக்கி ஒரு குடி குடிங்க. உன் பேச்சு ரொம்ப நல்லா இருக்குடி. நக்கற அந்த போய் அந்த மீச தாடியெல்லாம் சேவ் பண்ணிட்டு வா. குத்து ஒரு மாதிரியா ஆமா ஆமா ஆமா. சரி
என் வாய கிளறாதுக்கு நான் ஏதாவது சொல்லி பிடிவேன். வெட்டிக்கார மாதிரி ஒழுக்குன்னு வாய் அப்பதான் ஏய், சுத்தம் வரும்.